ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். ஈஸ்வரி தூங்காமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நினச்சி கவலைப்பட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிகிட்ட கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா கோபியும் தூங்காமல் இருக்கார். ஏம்மா நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் தூங்குற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கீங்க. நீ சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ கோபி சொல்கிறாரு, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக ராதிகா கிட்டே சொல்லி இந்த குழந்தைய கலைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, நானும் எவ்வளோ ராதிகா கிட்டே சொல்லி பார்த்தம்மா, அவள் கேட்கவே மாட்டேறா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அமிர்தா எழிலும் நீங்களும் ஒன்றும் கிடையாது. அமிர்தாவுக்கு குழந்தை இருக்குது, ஆனால் எழிலுக்கு குழந்தை இல்லை. உனக்கு குழந்தை இருக்குது, அவளுக்கும் குழந்தை இருக்குது, அப்புறம் ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபி சொல்கிறாரு, ராதிகா தாம்மா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. நான் வேணால் இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ போய் தூங்கு, நான் வேணால் இன்னொரு நாளைக்கு ராதிகா கிட்டே இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் ராதிகா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு என்னாச்சு கோபி தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாகிங் போகலையான்னு கேட்குறாங்க. இல்லை நான் போகல, டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது. வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அப்புறம் கோபி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறதுக்காக போகிறாரு. அவரால் சொல்ல முடியல. உடனே பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இது நாளைக்கான ப்ரோமோவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.